வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூட இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. யார் அந்த சார், அது பெரிய அளவுக்கு பிரபலமாச்சு. இப்போது யார் அந்த கார், அது ஒரு பிரபலமாயிட்டுச்சு. இப்படி யார் 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 அப்படின்னு கேட்கும்போது திராவிட மாடல் ஆட்சி 2026 200ங்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 200 வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மக்களாகி நீங்களே சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஈசிஆர் சம்பவத்தில் இப்போ 2 காரை பிடிச்சிருக்காங்க. சரி, என்னங்க 2 காரை பிடிச்சிருக்காங்க, ஏன் இவ்வளோ நாள் அப்படிங்கும்போது, இல்லை அந்த கொடி கட்டிய கார் அப்படிங்கிறது அது பொத்தேரி, அதுக்கப்புறம் ஈசிஆர், இதில் பல நாட்களாக சுற்றிட்டு இருக்குது. இது வரைக்கும் போக்குவரத்து காவலர்கள் யாரும் அதை தடுத்து நிறுத்தினதே இல்லை. அந்த நம்பர் பிளேட்டை போலியானது அப்படின்னு வரக்கூடிய தகவலெல்லாம் பார்க்கும்போது, சாதாரணமாக நம்மளாம் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது ஹெல்மெட் இல்லைனாவே பிடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அது பின்னால் உட்காந்துருக்கவங்க ஹெல்மெட் போடலினாலும் பிடிக்கிறாங்க. சரி, சட்டம் அவங்க சொல்கிறத நம்ம கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க, பண்ணிடுறோம். ஆனால் இப்போ என்ன மக்கள் நினைப்பாங்க, என்னங்க காரில் வராங்க பெரிய மனிதர்கள், அந்த கொடி இதெல்லாம் பார்த்து அச்சப்படுறாங்களா அப்படிங்கிற எண்ணம் சாமானிய மக்களுக்கு வருமா வராதா? சாமானிய மக்களுடைய கோபம் கண்டிப்பாக ஆபத்தான கோபம். அது இன்னும் ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அது 1996 எப்படி ஜெயலலிதாமா இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க ஆட்சி. இது அதே மாதிரி ஆச்சுன்னா அது அந்த அளவுக்கு மக்கள் கோபத்திலேருந்து வெகுண்டெழுந்து ஓட்டு போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், இது தப்பாக போயிட்டு இருக்குது. இதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் தாண்டி இப்போ அடுத்த வார்த்தை யார் இந்த சார் அப்படிங்கிற மாதிரி, யார் இந்த கார், இப்போ மாற்றி விட்டு இப்போ பழைய கார்களை விற்கிற ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய தகவல் என்ன, இந்த அளவுக்கு தைரியமாக அவர்கள் ஒரு வீட்டுக்கு போய் இந்த அளவுக்கு கலாட்டா பண்ணுறாங்கன்னா பின்னால் இருப்பது யார் அப்படிங்கும்போது, இல்லைங்க அது ஒரு அரசியல் வாரிசு இருக்கார். உடனே அடுத்து அரசியல் வாரிசு யார்? அப்போ தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு எவ்வளோ ஒரு கெட்ட பேர் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடுத்த நாளே அரெஸ்ட்டு, பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, சால்வ். இன்னொன்று, அப்படி யாராவது இப்போ சொல்கிறாங்கல்ல, முக்கியமான தொலைக்காட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, உள்ளே ஒரு அரசியல் வாரிசு இருந்தது. அந்த அரசியல் வாரிசு யார்? அந்த பகுதியை சேர்ந்தவர், இந்த பகுதியை சேர்ந்தவர். வருதா இல்லையா? ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும், இங்கே திருவான்மியூரில் திமுக எம்எல்ஏவுடைய பையன், அவங்க மருமக 2 பேர் சேர்ந்து வேலைக்கார பையனை அடித்து உடைச்சது பெரிய பிரச்சனையாகி அவங்க சிறைக்கு போனாங்க. இதான் இப்போ பெண்களை மதிக்கக்கூடிய விஷயமா? அதிகார வர்க்கத்தில் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆட்டம் போடுறீங்கன்னு ஒரு பெரிய விஷயம் ஆச்சு இல்லை? ஆனால் அப்போ எதிர்க்கட்சிகள் பெருசாக மெட்டீரியல் ஆகலை, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட், ஒரு சம்பவம் நடக்குது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கரெக்ட். ஆனால் இப்போ வரக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா ஞானசேகரன் விஷயத்தில் அண்ணாமலை சொல்கிறாரு, என்கிட்ட கால் ரெக்கார்டிங் இருக்குங்கிறாரு. அது உண்மையாக பொய்யோ? ஆனால் அவர் சொன்னால் மக்கள் நம்புவாங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கால் ரெக்கார்டிங் அவங்க எடுக்கிறதுக்கான வசதி இருக்குது. அதையும் தாண்டி இப்போ அண்ணாமலை தரப்பு என்ன சொல்லுது பாருங்கள், ஈசிஆரில் இருக்க சம்பவம் என்னங்கிறது எனக்கு தெரியும், நான் வெளியிடுவேன்னு சொன்ன உடனே இப்போ விஷயம் வருதுன்ட்டு. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் உங்களை அழுத்தம் கொடுத்தால்தான் நீங்கள் விவரங்களை வெளியிடுவங்கிறது எந்த விதமான மனநிலை நமக்கு புரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போவும் சொல்கிறேன், தமிழகம் பாதுகாப்பான மாநிலம்தான். எப்படி பாதுகாப்பு மாநிலம்? காவல்துறையோ மற்றவர்களாலேயோ இல்லை, இங்கே மக்களே நல்ல மக்கள். இவங்க ரொம்ப அராஜகம்லாம் பண்ண மாட்டாங்க. பீகார் ஊபியில் இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இல்லை. அதை பிடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப நல்ல மக்கள், ரொம்ப இழிச்சவங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்களை இந்த அளவுக்கு பாடுபடுத்துவதுங்கிறது சரியாக தப்பாக நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன, ஆளுகின்ற ஒரு கட்சிக்கு, அதுவும் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? பல பிரச்சனைகள். நிதி நிலைமை சரியில்லை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கூட்டணி கட்சிகளே பிரச்சனை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வேங்கை வயலில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஒரு 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 பிரேதத்தை கொண்டு போக முடியல, அவ்வளோ பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது அங்கே. அப்படிங்கும்போது ஒரு இடத்துல, வேங்கை வயல்கிற ஒரு இடத்துல இந்த தமிழ்நாட்டில் இருக்குது, அந்த இடத்துலையே நம்ம ஒரு ஆள் நுழைய முடியலங்கும் போது எந்த விதமான எங்கே போயிட்டுருக்குது? நம்ம கேட்குறோம், சொல்கிறோம் பாசிச பாஜகன்னு. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுலாம் எதை நோக்கி போயிட்டுருக்குது? இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிறோம், இந்த விஷயத்தை பொறுத்த ஈசிஆர் விஷயத்தை இவ்வளவு தூரம் வளர விட்டது யார்? அதே மாதிரி தான் ஞானசேகரன் விஷயத்தில் வளர விட்டு கடைசியாக நீங்கள் ஒரு முடிவு சொன்னீங்க, இதுக்கும் அதே தான் பண்ணுறீங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி, இவ்வளோ பெட்ரோல்லாம் போட்டுட்ருக்காங்களே, எப்படிங்க நம்பர் பிளேட்டு மாற்றி அவங்க யூஸ் பண்ணுறாங்க? அதையும் தாண்டி இதே கொடி கட்டின வண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட்டு ஒரு இடத்துல நிற்க வச்சு, அது பெரிய ஒன்வேலை நிற்க வச்சு, அது பெரிய ஒரு பசங்கள்லாம் கத்திட்டு இருக்கிற மாதிரி வீடியோ, அது ஒரு வீடியோ வந்துட்டுருக்குது.
அப்போ எனக்கு நமக்கு புரியல. இப்போ இனிமேல் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்களேன். பதட்டம் இல்லை நம்மளே சொல்கிறோம். ஆனாலும் 6 மணிக்கு மேலே எதுக்குப்பா வெளில போகணும், தேவையில்லாத பிரச்சனையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் மக்கள் வந்துட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி மனநிலை ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் எதுக்கு ஜெயலலிதா ஆட்சியை எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா, அந்த ஆட்சியில் இப்படி இருந்ததா? சட்டம் ஒழுங்கு எவ்வளோ கடுமையாக பின்பற்றப்பட்டிருந்தது. ஊழல்னு சொல்லுங்கள், அதே ஜெயலலிதா ஆட்சியில் அந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுல அவங்க காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இப்படியா இருந்தது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் நம்ம மற்ற ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ணுறோம். நம்ம ஸ்டேட்டுக்கு வாங்க, தொழில் வளம் பெருகி விட்டது, அது பெருகி விட்டது, இது பெருகி விட்டது, சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம். திராவிட மாடல் ஆச்சு, காலையில் அது குடிக்கிறோம் இது குடிக்கிறோம்ங்கிறீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. இந்த மாதிரி பண்ணால் மக்கள் எவ்வளோ பதட்டத்தில் இருப்பாங்கன்னு தெரியாதா? இதை யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. அதாவது நம்ம ஏற்கனவே ஒன்று தான் சொன்னோம். வேங்கை வயல் அப்படிங்கிற சம்பவத்தை ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. விஜய் வராருன்னு சொன்ன உடனே நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா விஜய் பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு தானே அர்த்தம். உண்மையிலே உங்களுக்கு பயமே இல்லைன்னா அப்பயே முடிச்சிருக்கலாமே. எதுக்கு இந்த பதட்டம்? கடைசி நேரத்தில் எதுக்கு பண்ணீங்க? அதுக்கு இது வரைக்கும் பதிலே இல்லையே. தொடர்ந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒவ்வொரு இஷ்யூலையும் பிரச்சனை. இப்போ நீங்கள் நல்லா யோசனை பாருங்கள். 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே யாராவது வந்து 200ன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ நலத்திட்டங்கள், எவ்வளோ பிரச்சனை இருக்குது. 200 எங்கே போனாலும் 200 சிஎம் பேசுகிறாரு. சிஎம் எப்போ பேச ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7.5 வந்துட்டு இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் சுற்றி பாருங்கள். பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா வேங்கை வயல், ஞானசேகரன், ஈசிஆர் பிரச்சனை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் ஏற்கனவே அந்த சிறுமிகள் ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு இருந்தால் எப்படி நீங்கள் 200 வாங்குவீங்க? 1000 ரூபா மட்டும் கொடுத்தா மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட மனசுலேருந்து அழியாது. இன்னும் குறிப்பாக இந்த விரட்டிய சம்பவம்லாம் ரொம்ப கடுமையான தண்டனை ரொம்ப சீக்கிரம் கொடுத்துருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தனிப்படை அமைக்கிறதுக்கே லேட் பண்ணீங்க. அப்படிங்கும்போது மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னொன்று, இப்படி என்ன சிக்கல்லாங்க, இப்போ எல்லாமே சொன்னால் கூட கீழே நீங்கள் பாருங்களேன், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை, இது வேற யாரோ விஷயம், வேற யாரையோ பண்ணுறாங்க. அதாவது காவல்துறை சொல்கிறத கூட நீங்கள் பெரும்பாலான மக்கள் இல்லைங்க அது எப்படிங்க சரியாக வரும், அந்த காரை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாங்க, அது ஒத்துக்க மாட்டுறாங்க. இல்லைங்க அது வந்து நம்பர் பிளேட் மாறி இருக்குன்னு உண்மையிலே நினச்சா கூட, ஏன்னா கடந்த காலத்தில் இந்த ஆட்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் உண்மையான விஷயம் நடந்தால் கூட ஏன்னா காவல்துறை மேலே நம்பகத்தன்மை இல்லைன்னு அது சரியாக வராதுங்க. நம்ம உண்மையிலே காவல்துறையை நம்புகிறோம். அவங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயத்தை மக்களிடம் சொல்வார்கள் எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா அண்ணாமலை சொல்ல ரெடியாக இருக்கார், அதற்காகவாது சொல்வார்கள் நம்ம நினைக்கிறோம். இப்படியே ஒரு 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 கட்டுக்குள் அடங்காமல் இந்த விஷயம்லாம் கையை மீறி போயிட்டு இருந்ததுன்னா இது இந்த அரசுக்கு நல்லதில்லை. 200ங்கிற உங்கள் கனவு வந்து நிறைவேறுவது மிக மிக கஷ்டம். இதை திமுக ஆதரவாளர்கள் வேணால் இல்லைங்களா, உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் தெரியும், ஆதரவு இல்லைங்களா, எல்லா ஊர்லேயும் கோஷ்டி சண்டை. அது நம்ம ஏற்கனவே பற்றி பேசிட்டோம். நேற்று நல்லா இந்த லைவ் போச்சு, நல்லா போச்சு. அதில் நிறைய அதாவது என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நிர்வாகிகளுக்குள் ஒற்றுமை இல்லை, தலைமைக்கும் தொண்டர்களுக்குமே ஒரு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. எல்லாத்தையும் தாண்டி கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்கிறாங்க. கூட்டணி கட்சிக்கு இவங்களுக்குமே 1000 பஞ்சாயத்து இருக்கும்போது எப்படி நீங்கள் 200 இலக்கை அடைவீர்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதாவது என்னென்னா, ஆளே இல்லை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிறாங்க. அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. கூட்டணி வரும். நீங்கள் அதாவது என்னென்னா, திமுக என்ன நினைக்குது, யாருமே இருக்கக்கூடாதுன்னு என்னென்னமோ உடச்சுட ஏகப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.